2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தினை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். 2 Corinthians chapter 12 verse 9 and 10. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவன் ஜெபித்த ஒரு ஜெபத்தையும் அவனுடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு கிடைத்த ஒரு பதிலையும் அவன் இங்கே சாட்சியாக எழுதி கர்த்தர் அவனுடைய பலவீனத்திலே எப்படி பலன் தந்தார், அவனுடைய பலவீனத்திலே கர்த்தர் அவனை எப்படி நடத்தினார் என்கிற ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தையும் அவன் இங்கே எழுதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தெளிவா கவனிக்கணும். எத்தனை பேர் இந்த வாரம் பலவீனமா இருக்கீங்க எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு செவ்வாய்க்கிழமை இருந்த வசனம் வேற, ஆனா இன்னைக்கு காலையில அவர் பேசின வசனம் வேற. சில பேருடைய பலவீனத்துல கர்த்தர் கிருபையையும் சில பேருடைய பலவீனத்துல கர்த்தர் பலத்தையும் வைக்க போறேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கார். சதம் ராமே சொல்லுங்க. பலவீனத்துல கிறிஸ்துவினுடைய கிருபையும் பலவீனத்துல கிறிஸ்துவனுடைய பலனும் பரிபூரணமாக எப்படி விளங்குகிறது என்பதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பலவீனத்துல எப்படி கர்த்தருடைய கிருபை விளங்குகிறது, எப்படி பலவீனத்துல ஒரு பலன் நமக்குள்ள விளங்குகிறது என்கிற ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை தான் நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவன் அப்போஸ்தலனாய் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலும் அநேக பலவீனங்கள் இருந்தது. அந்த பலவீனங்களிலே அவன் ஊழியத்தை விட்டு விலகாதபடிக்கு, கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு, தேவன் மேல் வைத்திருந்த அன்பை விட்டு விலகாதபடிக்கு எப்படி இந்த பலவீனத்தின் மத்தியிலையும் அவனால் கர்த்தருக்காக கடைசி வரையிலும் சாட்சியாக வாழ முடிந்தது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு அறிவுதான். அந்த ஆவிக்குரிய சிந்தனையை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது மாத்திரமல்ல, நம் சரீரங்கள் இருக்கிற பலவீனங்களை முற்றிலுமாய் மாற்றி எப்படி அது கிருபையினாலே கர்த்தர் நம்முடைய பலவீனத்துல பலத்தை வைக்கிறான் என்பதையும் அவருடைய பலன் எப்படி நமக்குள்ள விளங்க முடியும் என்கிற ஒரு சத்தியத்தையும் இந்த வசனங்கள் மூலமாய் நம்ம ஆராய்ந்து பார்த்து நாமும் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அளிக்கப்பட்ட அதே கிருபையையும் அதே பலத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்து கடைசி வரையிலும் பலத்தோடு ஓடுபடி கர்த்தர் கிருபை செய்வாராக. சத்தமா நாமே சொல்லுவாங்களா? எப்படி ஓடுபடி? பலத்தோடு கூட ஓடுபடி கர்த்தர் கிருபை செய்வாரா. இப்ப 9வது வசனத்துல அந்த ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுத பாருங்க. என் கிருபை உனக்கு போதும். அப்ப 8வது வசனத்துல அவர் சொல்றாரு, தேவனுடைய சமூகத்துல ஒரு ஜெபத்தை வைக்கிறார். என்ன ஜெபம்? தன்னுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் காணப்படுகிறது. அந்த பலவீனம் தன்னை விட்டு நீங்கும்படி எத்தனை முறை? 3 முறை வேண்டிக் கொண்டார். ஒரு அழகான ஒரு ஜெபத்தை வைக்கிறார். அந்த ஜெபம் என்ன? தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறி போகும்படியாக ஒரு ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் ஜெபத்தினுடைய பதில் வந்தது, பதில் தான் கேட்ட விருப்பத்தின்படி பதில் வரவில்லை. பதில் வந்தது, ஆனா தான் எதை விரும்பி பவுல் கேட்டாரோ அந்த பதில் என்ன செய்யல, வரல. அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணானோ அந்த பதில் அங்க வரல. ஆனா அவர் என்ன பதில் வந்ததுன்னா, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலனும் என்னுடைய கிருபையும் உனக்கு பரிபூரணமாய் விளங்கும். இதுவா இந்த ஜெபத்திற்கு பதில்? இதுவா ஒரு ஜெபத்திற்கு பதில்? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் அளிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வியாதியஸ்தர்கள் எல்லாம் அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். வஸ்திரத்தை தொட்டவன் எல்லாம் சுகமானான். யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவரெல்லாம் சுகமானார்கள். யாரெல்லாம் அவரை விசுவாசத்தோடு தேடி வந்தார்களோ எல்லாருக்கும் நல்ல பரிபூரணமான ஒரு சுகத்தை கொடுத்து அவருடைய வியாதிகளை குணமாக்கின தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் யாருக்கு வருது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வருது. என்ன பதில் வருது? ஓம் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென்.
நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம். நம்முடைய பலவீனம் எல்லாருடையும் சராசரி ஒரு பலவீனம் நமக்கு நினைச்சது இருக்குது. சில நேரங்களில இந்த பலவீனம் நம்ம நினைச்சது ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறது. சில நேரங்கள் முடியாத அளவிற்கு நமக்கு சூழ்நிலைகளை எல்லாம் மாறப்படுவதற்கு நம்மை அதிகமாய் நெருக்குகிற ஒரு பலவீனம் தான். நாம வருஷ கணக்கா ஜெபிக்கிறோம். நம்ம வருஷ கணக்கா விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். எதற்காக? எப்படியாகிலும் இந்த பலவீனம் நம்மை விட்டு மாற வேண்டும், ஒரு சுகம் வேண்டும், ஒரு தெய்வீக சுகம் வேண்டும், ஒரு தெய்வீக அற்புதம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறது. ஆனா பதில் எப்படி வருவதில்லை? எப்படி பதில் வருவதில்லை? நாம் விரும்புகிறது போல ஒரு பதில் வருவதில்லை. அதை தான் பவுல் சொல்றார். விரும்பின பதில் வரல, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அந்த பதில் வரல. ஆனா பதில் வந்தது. என்ன வந்ததுன்னா, அவன் நினைக்காத அளவிற்கு வேற யாரினாலும் இந்த உலகத்துல யூகித்து சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு மேலான ஒரு பதிலை ஆண்டவர் அவருக்கு அனுப்புகிறார். இங்கே சுகம் முக்கியம் அல்ல, அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் நம்முடைய சரீரத்தில் இருப்பதுதான் முக்கியம். அவன் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய பலத்தையும் நம்முடைய சரீரத்தில் சுமந்து இருப்பதுதான் நமக்கு மேன்மையானதை தவிர நம்முடைய பலவீனம் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில சரீரத்துல பெரியதானவை அல்ல. இப்ப இந்த கிருபையை ஒரு பக்கமும் இந்த தேவனுடைய பலத்தை ஒரு பக்கமும் வச்சு பார்த்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம பலவீனத்தை வச்சு பார்த்தா எது நமக்கு முக்கியமானது தெரிகிறது? கிருபையும் பலனும் நமக்குள்ள ஆளுகை செய்யும் என்று சொன்னார். யாருடைய கிருபையும்? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவுடைய பலனும் நமக்குள்ள ஆளுகை செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்குள்ள இருக்கிற பலவீனம் ஒன்றும் ஒரு தேவ பிள்ளைக்கு பெரிது அல்ல. நான் சொல்ல புரியுதா? நீ இத்தனை பேர் உங்களோட பலவீனத்திற்காக மிகவும் பாரப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். என்ன வார்த்தைனா, அவருடைய பலனும் அவருடைய கிருபையும் உங்களுக்கு பரிபூரணமா விளங்கும். இந்த பவுலுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து முடிக்கும் பொழுது இந்த பலவீனம் ஒன்றும் பவுலுடைய ஊழியத்தை தடை பண்ணவே இல்லை. பவுலுடைய வாழ்க்கையில வேற எந்த ஒரு நஷ்டத்தையும் ஒரு பொழுதும் ஏற்படுத்தவே இல்லை. அவர் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் இந்த பலவீனம் அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவருடைய ஊழியத்தை தடைபடவில்லை. அவர் வேற எந்த விதமான தீமையான காரியங்களையும் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தவில்லை. அவருடைய பிரயாணங்கள் நடந்தது. அவன் குடியில பசியில பட்டினியில எல்லா இடத்திலையும் இந்த பலவீனத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு கிருபையையும் பலத்தையும் அவன் பெற்றிருந்தான். இவன் பலனோட போய் ஒரு ஊழியத்தை செய்யறதை விட, நான் திடகாத்திரமா இருக்கிறேன், நான் 100% பலமுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஊழியத்தில் ஓடி அல்லது ஒரு வேலையை செய்து சாமர்த்தியத்தை காட்டுகிறது விடவும், நான் பலவீனம் உள்ளவனாய் கர்த்தருடைய கிருபையிலும் பலத்திலும் பலப்பட்டு ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது அதனுடைய மேன்மை யாருக்கு போகுது என்று சொன்னால் தேவனுக்கு போகும். சொல்லுங்க. அதனால பவுல் எழுதுறாரு, நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? என்னிடத்தில் உள்ள பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஜெபம் என்ன? அவரோட வார்த்தை என்ன? என்னுடைய பலவீனத்தை குறித்து மட்டும்தான் நினைச்ச முடியும், மேன்மை பாராட்ட முடியும். ஏன் அப்படின்னா, என்னுடைய பலவீனம் இருக்கிறதுனாலதான் என் சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலனும் இருக்கிறது என்பதை அனுதினமும் நான் உணர்கிறேன். சத்தமுறாமல் சொல்லுங்க. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பலவீனம் வேற ஒரு மனுஷனுக்கு இருந்தா இன்னும் மரணம் அடைந்திருப்பான். நமக்கு இருக்கக்கூடிய இந்த பலவீனம் இப்ப வேற உலக மனுஷனுக்கு ஒருத்தர் இருந்ததுன்னா இந்த நேரம் ஐசியூல போட்டு எல்லாம் போட்டு லாக் பண்ணி மானிட்டர்ல என்னைக்கு சாமான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீ அநேக பேர் நம்ம கொண்டு டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தோம்னா பிடிச்சி ஐசியூல போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒண்ணு சொல்ல முடியும், கர்த்தருடைய கிருபை அவருடைய பலன் என்னை ஆளுகை செய்வதனால இன்னைக்கு ஜீவனோடு கூட கர்த்தருக்காய் ஓடும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எதனால தெரியுமா? அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் நமக்குள்ள பூரணமாய் விளங்குகிறதுனால. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை feel the presence of God? கர்த்தருடைய மகிமை உங்களுடைய இருதயங்களை நிரப்பட்டும். மகிமை அதிகம். பலவீனத்தை குறித்து நீங்க நினைச்சீங்க, மேன்மை பாராட்டுங்க, மேன்மை பாராட்டுங்க, கவலையே படாதுங்க. உங்க பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. இந்த பலவீனத்திலையும் கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஒவ்வொரு
நாளும் கர்த்தருடைய பலன் எனக்குள்ள கிரியை செய்கிறது. இப்ப நான் எதை மேன்மை பாராட்ட வேண்டாம், கர்த்தருடைய கிருபையும் பலனும் கிரியை செய்யும்படி எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது இல்லையா, அந்த பலவீனத்தை குறித்து இது யாருடைய சாட்சினா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சி. இப்ப கொஞ்சம் வேதத்தை கொஞ்சம் ஆழமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்க. அது மறுபடியும் 9வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்படி சொன்னாரு. அடுத்த ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். சத்தமா சொல்லுங்க. அவருடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷமா எப்படி எப்படி மிகவும் சந்தோஷம். இந்த மனுஷனை ஆராய்ந்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேத ஞானத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மனிதனுடைய ஞானத்தை வைத்து ஆராய்ந்து பார்த்தால் பைத்தியமாய் தோன்றும். அதனாலதான் வேதம் ஒன்று கொடுக்கிற சொல்லுவது உலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்கும்படி இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அவர் நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படியான சித்தமாயிற்று. அவன் பலவீனத்தை பாரு. ஒரு உலகத்துல ஒரு மனுஷனுக்கு பலவீனம் வரும்பொழுது எந்த மனுஷனும் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டி இருக்கிறத நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? நான் பார்த்தது இல்லை. என்னிடத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தில் போய் கதறுகிறேனே அல்லாமல் ஒரு நாளும் இந்த பலவீனத்தை குறித்து நான் மிகுந்த சந்தோஷமாய் மேன்மை பாராட்டினவன் அல்ல. இது உலகத்தினுடைய ஞானம். என்ன தெளிவா கவனிக்கணும். ஆண்டவர் விடுதலையாக்குறவர் தான், ஆண்டவர் சுகம் தருகிறவர் தான், ஆண்டவர் பலன் தருகிறவர் தான், ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். அழகா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு நம்முடைய பரிதபிக்க கூடாத பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எவ்விதத்திலேயே நம்மை போல பாடுபட்டு நமக்காக பரிதபிக்கப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்தவர் பரிதபிக்கிற ஆண்டவர். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய சுகவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் தெரியும், நம்முடைய சரீரங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற அந்த ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆனா இங்க பவுலுக்கு சொல்லும் பொழுது பவுல் என்ன சொல்றாருன்னா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. இது யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். உலகத்தினுடைய ஞானத்தினால யாராவது பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுமா? எனக்கு இருக்கிற தலைவலிக்கு நான் சந்தோஷமா இருக்கிறது சொல்றீங்க. எனக்கு இருக்கிற முதுகு வலிக்கு என் முதுகு வலிச்சாலும் பரவாயில்ல, அப்படியே நான் சந்தோஷமா நடந்து போவேன் நம்ம சொல்ல முடியுமா? அவங்க ஒரு பலவீனம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது அந்த மனுஷனால நிச்சயமா என்ன செய்ய முடியாது, அந்த பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படவே முடியாது. எப்பொழுதும் சரீர பலவீனம் ஒரு மனுஷனை கஷ்டத்துக்குள்ளாக, துன்பத்திற்குள்ளாக, நஷ்டத்துக்குள்ள ஆக்கி விடுவது இல்லாமல் ஒரு பலவீனமும் மனுஷனுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வரவே முடியாது. ஆனா ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். எங்க அப்படின்னா, யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையும் யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய பலனும் கிரியை செய்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் சொல்ல முடியும், எனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இது வேதத்தின்படி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எழுதி கொடுக்கப்பட்ட நீதி, அப்போஸ்தலனாகிய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அந்த பதில், அவருடைய ஜெபத்திற்கான பதிலை கேட்டு அவன் செய்கிற ஒரு காரியம். 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் எல்லா வாசிய நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் யாருங்க பிரியப்படுவாங்க? ஒரு சின்ன துன்பம் வந்தா, ஒரு இடுக்கல் வந்தா, நிந்தை வந்தா, அவமானம் வந்தா நம்ம பிரியப்படுவோமா? அப்ப கிருபையும் தேவனுடைய பலனும் எவ்வளவு ஒரு மகிமை உள்ளதாக ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்பதை தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு காண்பித்து தர போகிறார். உலகத்தினுடைய வழக்கத்தின்படி ஒருவராலும்
இந்த உலகத்துல போய் நான் பலவீனத்தினால எனக்கு தந்திருக்கிற இந்த வியாதி நிமித்தமாக நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று உலகத்துல யாரும் நினைச்ச முடியாது, அறிக்கை செய்யவே முடியாது. உலகம் நம்மளை பைத்தியம் என்று அழைக்கும். இடுக்கண்களையும் நெருக்கத்திலையும் பாடுகளிலையும் நான் மிகவும் பிரியப்படுகிறேன் என்று சொன்னா இது உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரியம். வேற எந்த உலகத்துல எந்த மனுஷனானாலும் சரி, வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் ஒரு மனுஷனும் இப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய அறிக்கையை வெளியிட்டதே இல்லை. யாராவது பேசியிருக்கிறாங்களா? என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், எனக்கு வருகிற துன்பத்தை குறித்து, இடுக்கண்களை குறித்து, நெருக்கங்களை குறித்து, பாடுகளை குறித்து நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி யாராவது சந்தோஷப்பட்டிருக்காங்களா? Who can get happy in their trouble and trials, the temptation? நிச்சயமாக யாராலும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனா பவுலுடைய வாதம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான சிந்தனை என்ன தெரியுமா? அவன் இந்த பலவீனத்தை ஒரு பக்கம் வச்சிருக்கிறான், அவன் நெருக்கங்களையும் இடுக்கங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வச்சிருக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலனும் ரெண்டையும் ரெண்டு பக்கமா வச்சிருக்கிறார். ரெண்டு பக்கமா வச்சு பார்க்கும் பொழுது இங்க மிகுந்த நெருக்கமும் பாடும் சரீரத்துல அதுக்கு அதிகமா அவனை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அவன் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு, அவன் சபைகளில் விசை பண்ணக்கூடாதபடிக்கு, பிரயாணம் பண்ணக்கூடாதபடிக்கு, அவனுடைய சரீரத்துல சாதாரணமாக பெரிய பலவீனங்கள் அவனை நெருக்கி ஏவுகிறதுனால அவனால ஒரு காரியத்தையும் அவன் செய்ய முடியாதவனா இருக்கிறான். இப்ப பிசாசு என்ன நினைக்க அப்படின்னா பவுலுடைய ஊழியம் இங்கே முடிந்து விட்டது, பவுல் இதோட க்ளோஸ் ஆயிட்டாரு, இவரை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சூழலுக்கு தள்ளப்படுகிற நிலைமை வந்தாலும், ஒருவேளை பவுலுடைய ஜெபத்தை கேட்டு பவுலுக்கு என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்கல, அவன் எதிர்பார்த்த ஒரு சுகம் கிடைக்கல, அவன் எதிர்பார்த்த ஒரு நன்மை பரலோகத்திலிருந்து அவனுக்கு கொண்டு வரப்படல. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த விடுதலை அல்ல, விடுதலையை பார்க்கிற வேற ஒன்று நான் உங்களுக்கு தருகிறேன், அது என்னுடைய கிருபையும் என்னுடைய பலனும். யாருடைய கிருபை? யாருடைய கிருபை? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவுடைய பலனும். சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவுடைய பலனும் எனக்குள்ள இருப்பதனால, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவுடைய பலனும் எனக்குள்ள இருப்பதனால இனி நான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். சத்தமா ராமன் சொல்லுங்க, சத்துரு கேட்கட்டும். சத்தமா சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவுடைய பலனும் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த பலவீனத்தை காட்டிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் எனக்குள்ள இருக்கிறதுனால இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இந்த சுகவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும். காரணம் என்ன? என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். வசனத்தை ஆவியானவர் தெளிவாக தான் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா ஒன்று மட்டும் நம்ம நிச்சயம் தெரிய வேண்டும். உனது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய சிந்தனை தெய்வம் தந்த ரெண்டு கேள்வி. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இந்த கிருபை வேலை செய்தது? எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய பலன் வேலை செய்தது என்பதை நம்ம வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். இந்த ரெண்டு காரியமும் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம், இந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அவருடைய கிருபை நமக்கு போதும், அவருடைய பலன் நமக்கு போதும் விசுவாசிக்கிறோம். எப்படி இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நிறைவேறினது என்பதை தெரிந்தாதான் இன்னும் விசுவாசத்தில் நம்ம ஓடுவதற்கும், அந்த விசுவாசத்தின்படியே அப்போஸ்தலனாகிய பவுலை போல அவருடைய ஊழியத்தை செய்து முடிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்படி வேத புத்தகத்தை திருப்பி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அந்த கிருபை எப்படி அவருக்குள்ள கிரியை செய்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறத பாருங்க. 1 தீமோத்தேயுக்கு அவர் எழுதும்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தரின் கிருபை தெளிவா நீங்க கவனிக்கணும். இந்த கிருபைய ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் இந்த கிருபை உனக்கு போதும் அப்படின்னாரு. அவன் அந்த கிருபை என்ன செய்தான்? விசுவாசித்தான். பலவீனத்துல கிறிஸ்துவுடைய கிருபை எனக்கு போதும் அப்படின்னு விசுவாசித்தான். இந்த பலவீனத்துல கிறிஸ்துவுடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் விசுவாசிக்கிறேன் என்பதை விசுவாசித்தான். ஆனா இந்த கிருபை எப்படி அவனுக்கு உள்ள விளங்கிட்டு, எப்படி அந்த கிருபை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் என்பதை அறிந்தால் மட்டும்தான்
நம்முடைய பலவீனங்களிலையும் நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த கிறிஸ்துவினுடைய கிருபையை அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப அறிக்கை பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்துவினுடைய கிருபையை நம்ம அதிகமா நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய பலவீனத்திலையும் நம்ம கிறிஸ்துவினுடைய கிருபையை குறித்து அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த பலவீனத்தை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும்? மேன்மை பாராட்ட முடியும். வேதம் சொல்லுது, காலையோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது. அவர் கர்த்தர் கிருபையை தருகிறார். மோசே இடத்துல சொல்லும்போது ஆண்டு சொன்னார், நான் எவன் மேல இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல இரக்கமாயிருப்பேன், எவன் மேல கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த கிருபைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள வைத்தது போல அவரை விசுவாசிக்கிற தம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளேயும் அந்த கிருபையை வைத்திருக்கிறார். ஆனா அந்த கிருபை எப்படி நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும், அந்த கிருபை எப்படி நமக்குள்ள பெருக வேண்டும் என்கிற சிந்தனை உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த பலவீனத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டினது போல நாமும் மேன்மை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. இந்த பலவீனங்கள் ஒன்று நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையை விசுவாசத்தை விட்டு கீழே தள்ள முடியாது. மாறாக அந்த விசுவாசத்துல நம்மை வளரப்படும். அதைதான் அவர் உத்தம குமாரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற தீமோத்தேயுக்கு இந்த கிருபை எப்படி தனக்குள் பெறுகிறதையும் அதை எப்படி சுதந்திரித்துக் கொண்டேன் என்பதையும் அவருக்கு எழுதார். வாசிங்க 14 வசனம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினாலும் பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினாலும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இந்த ஆண்டவர் சொன்ன கிருபை எப்படி பவுல் அதை சுதந்திரித்துக் கொண்டார்? உன் கிருபை, என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்தான். இப்ப என்ன எழுதா தீமோத்தேயுவே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தேன். என்ன ஜெபித்தேன்? ஆண்டவரே, இந்த முள் ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது என்னை விட்டு நீங்க கடவது என்று நான் வேண்டிக் கொண்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன பதில் கொடுத்தார்? அப்பொழுது அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அப்போ அப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் அவன் கிருபையையும் பலத்தையும் சுதந்திரித்துக் கொண்டான், ஆவியிலே சுதந்திரித்துக் கொண்டான். அந்த கிருபை எப்படி வேலை செய்தது கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் அன்பையும் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அந்த கிருபை எப்படி பெருகிட்டான்? பரிபூரணமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. அவன் கிருபையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா, பலவீனத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரண்டு முக்கியமான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்ததாக சொல்லுகிறார். ரெண்டு முக்கியமான ஆவிக்குரிய அர்த்தங்களை அவர் சொல்லுகிறார். என்ன அர்த்தங்கள்? ஒன்று, அவர் கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஒரு விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எப்படி பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம். இந்த விசுவாசம் வெறும் வார்த்தைகளினால் அல்ல, இந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள கிரியைகளினால் செயல்பட ஆரம்பித்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்திற்கான பதிலை வாங்கி என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த பதில் கிடைத்த உடனே எல்லாவற்றையும் முடித்து வைத்து அவன் வீட்டிலே ஒரு இடத்துல ஒரு மூலையில ஒரு இருக்கையில அமர்ந்து கொண்டு அப்படியே அந்த கிருபை வரும் என்று சொல்லி காத்திருக்கவில்லை. அந்த கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை தன்னுடைய கிரியைகள் மூலமாய் ஒரு விசுவாசத்தை அவன் இங்கே வெளிப்படுத்துகிறான். அது என்ன விசுவாசம் கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் தேவ ஜனமாகிய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், பலவீனங்களுக்காக சுபவீனங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நமக்கு ஏற்ற பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுதும், அதிக நாட்களாய் நம் பதிலுக்காக காத்திருக்கும் பொழுதும், நெடுநாள் காத்திருக்கிறது இழைக்கப்படுகிறது போல நாம் துவண்டு போய் ஒரு மூலையிலே அமர்ந்து நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா பவுல் நமக்கு என்ன ஆலோசனை எழுதுகிறார் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் எப்ப பெருகும் கேட்டீங்கன்னா, சாதாரணமாக அல்ல, பரிபூரணமாய் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தை நீங்கள் அதிகமாய் பெருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி பண்ணணும்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தை பெருக்கணும். அது எப்படி பெருக்கிறார் பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13 15 வாசிக்கிறோமா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13 வாசிக்கலாம். விசுவாசத்தை ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும்
அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவராக இருக்கிறோம். சத்தமா நாம சொல்லுவாங்களா? அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தின் ஆவியை உடையவராக இருக்கிறோம். இது எங்க கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள அந்த விசுவாசத்தின் மேல இருந்து கிடைக்கும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய சமூகத்துல ஜெப விண்ணப்பத்தை வைக்கணும். என்ன வைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் ஆவியை எங்களுக்குள்ள ஊற்று. சத்தமா ஆமென் சொல்லுவாங்களா? இப்ப நான் ஒரு பலவீனத்தில் இருந்து ஒரு விடுதலையா நம்ம கூட பேசிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல ஆவியை நம்ம சொல்லி அனுப்புறோம். நான் மறுபடியும் பேசுறேன். ஒரு விசுவாசத்தின் ஆவிய உங்க பலவீனங்களை நீங்க பேசணும். ஒரு விசுவாசத்தின் ஆவிய உங்க சுகவீனங்களை நீங்க பேசணும். எப்படி பேசணும்? நீங்க ஜெபிக்கணும். எப்படி? ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் ஆவிய சொல்லுங்க. விசுவாசத்தின் ஆவிய எனக்குள்ள ஊற்றுவீராக. அதான் பவுலுடைய ஜெபம். இந்த விசுவாசத்தின் ஆவி உள்ள வந்தனால அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் மேல உள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை செய்ததனால இந்த கிருபை பரிபூரணமாய் நடக்கிச்சு. புரியுதா? விசுவாசத்தினுடைய ஆவியை நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ளணும். விசுவாசத்தின் ஆவியை சுதந்திரித்து. நம்ம விசுவாசத்திற்காக நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. விசுவாசத்தோட ஆவிக்காக நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். இல்லையா? ஆண்டவர் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஊழியர்கள் நாட்கள் ஒரு இடத்துல வரும்போது நான் செய்வதற்கு நீ விசுவாசிக்கிறான்னு கேட்ட போது சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி நீ கிருபை செய்கிறாங்க. அப்ப விசுவாசிக்கணும்னா கூட என்ன வேணும்? ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தின் ஆவியை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்குள்ளாம் தேவன் என்ன செய்கிறார்? ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தின் ஆவியை அதான் சொல்றாங்க. அந்த விசுவாசத்தின் ஆவிய உடையவராக இருந்து the spirit of faith இல்லையா? அந்த spirit of faith யாருக்குள்ள இருக்குது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இருந்ததுனால தான் அந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பரிபூரணமா அவனுக்குள்ள விளங்க பண்ணிட்டான். இதை புரிஞ்சாதான் அடுத்த சொல்ல வரது புரியும். எந்த அளவிற்கு தேவனுடைய கிருபை உங்களை உருவாக்க முடியும். உங்களுடைய சூழ்நிலைகளில, நம்முடைய பாடுகளில, நம்மை சேர்த்து பேசுவோம், நம்முடைய பாடுகளில, நம்முடைய பலவீனங்களில, சுகவீனங்களில இனி இருந்து ஒரு விடுதலை இல்லை, இதுல ஒரு மீட்பே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தின் ஆவி எப்படி தேவனுடைய கிருபைய பரிபூரணமாய் பெருக பண்ணுகிறது என்பதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த பலவீனத்தின் நிமித்தமா பவுலுடைய ஊழியங்கள் ஒன்றும் தடைபடவில்லை, அவனுடைய பிரயாணங்கள் ஒன்றும் தடைபடவே இல்லை. காரணம் என்னன்னா, பவுலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவி அவன் என்ன பண்ணிட்டுனா தேவனுடைய கிருபைய பரிபூரணமா அவனுக்குள்ள விளங்க பண்ணிவிட்டது. அடுத்த பேச பாருங்க. அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியா நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருக்குது. அந்த ஆவி எங்களை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவுகிறது. அதனால நாங்க பேசுகிறோம். என்ன பேசுறதுனா, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் யாரை கொண்டு? இயேசுவை கொண்டு எழுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தின் ஆவியை தான் யார் பேசுறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. ஒருவேளை இப்பொழுது சம்பவிக்குமோ? பவுல் சொல்றாரு, மேபி இந்த பலவீனத்தினால இந்த சரீரம் மறுபடியும் மீண்டு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் கிருபை உனக்குள்ள இருக்குன்னு சொல்லிக்கிறார், அது போதும். ஆனா எங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் நிச்சயமா ஒரு நாள் அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அவன் என்ன நினைக்கிறான்? எல்லாமே உடனடியாக ஒரு விடுதலை, உடனடியாக ஒரு சுகம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிற காலத்துல இந்த விசுவாசத்தின் ஆவியை உடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கிருபை எனக்குள்ள இருக்குது. அதனால அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர் என்ன பேசுறேன்னா, ஒருவேளை இன்னைக்கு இதனால என்ன சம்பவித்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் வரும் என்னைக்கு அவர் வரக்கூடிய நேரத்துல இந்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அந்த தேவன் கிறிஸ்துவை கொண்டே என்ன பண்ண, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை மறுபடியும் எழுப்பி
இந்த ஜீவனோடு கூட நிற்கும்படி ஒரு கிருபையை சத்தம் ராமன் சொல்லுவாங்களா? ஹalleluya. அதனால பிலிப்பியர்கள் எழுதுறாரு, என்னுடைய சரீரத்தின் மரணத்தினாலாகிலும் ஜீவனாலாகிலும் கிறிஸ்து மகிமைப்படும்படிக்கு என் சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். இது எப்படி வந்தது? விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருந்தனால மட்டும்தான் வந்தது. ஆராய்ந்து பார்க்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி அப்போஸ்தலன் பவுல் இந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? ஏன்னா அவருடைய எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நல்ல போராட்டம், நல்ல இடுக்கண்கள், நல்ல நிந்தைகள், நல்ல அவமானங்கள். யார் கொடுக்கிறது? பவுலுடைய வாழ்க்கையுடைய சரித்திரம். இதெல்லாமே அவனுடைய வாழ்க்கையில மிகவும் ஆச்சரியமான வார்த்தைகளாக வெளிப்பட்டது. ஆனா இப்ப மட்டும்தான் புரியுது அவனுடைய என்ன இருந்தது கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருந்தது. ஹalleluya. அப்ப அந்த விசுவாசத்தின் ஆவியை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேவ சமூகத்துல நம்முடைய பலவீனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த விசுவாசத்தின் ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்க. என்ன ஊற்றுங்கன்னா, கிறிஸ்துவை எழுப்பினவர் கிறிஸ்துவை கொண்டு என்னை எழுப்புவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, கிறிஸ்துவை எழுப்பினவர் கிறிஸ்துவை கொண்டு என் சரீரத்தை எழுப்புவார், என் சரீரத்தை எழுப்புவார், என் சரீரத்தை எழுப்புவார். ஹalleluya. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கிறிஸ்துவை எழுப்பினவர் கிறிஸ்துவை எழுப்பினவர். ஹalleluya. உலகால கமலகதன அடலகதன அந்தரகதன ஐலகலகதன போசியா பௌலாந்தரகதன இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு சரீரத்தையும் கர்த்தர் எழுப்பப்படுகிறார். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் ஒவ்வொரு சரீரத்தையும் நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே எப்படி கிறிஸ்துவை எழுப்பப்படுகிறோ அப்படியே உடைய ஆவியை கொண்டு கிறிஸ்துவை எழுப்பினதோடு கிறிஸ்துவை கொண்டே நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை உயர்த்துவீராக. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையை வச்சு கர்த்தர் நம்முடைய சரீரங்களை உயர்த்துகிறார். விசுவாசி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சரீரங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த விசுவாசத்தினுடைய ஆவி யாருக்கு வேலை செய்யுது? ஏன் வேலை செய்யுது பாத்தீங்கன்னா, அதே 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்தை வாசிங்க பாருங்க. 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் எப்படி அறையப்பட்டிருந்தார்? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம். தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்து உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலவீனராய் யார் இருந்தார்? சிலுவையில இயேசு அறையப்பட்டிருந்தார். அந்த பலவீனராய் அறையப்பட்டிருந்த இயேசுவை யார் பலப்படுத்தினார்? தேவனுடைய வல்லமை. எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வல்லமையினால் அவர் பலப்படுத்தப்பட்டது போல நம்முடைய சரீரங்களையும் கர்த்தர் அவருடைய வல்லமையினால் பலப்படுத்துவார். உங்களோட மரணம் வரையிலும் உங்க பலவீனத்தை குறிச்சு நீங்க கவலைப்படவே கூடாது. ஒரு தீர்மானத்தோட நீங்க போகணும். ஆண்டவரே சபைக்கு பேசுகிறார், இந்த பலவீனத்தை குறிச்சு கடைசி வரையிலும் நாம் மேன்மை பாராட்டவனே தவிர ஒரு நாள் இந்த பலவீனத்துக்காக நான் கவலைப்படவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் ஆவிய கர்த்தர் நமக்கு வைப்பார். ஏன் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் எதிர்ச்சுவாரு, உயிர்த்தல பண்ணுவார். கண்டிப்பா ஒரு நாள் இது வல்லமை பெற்று மேல வரும். அவருக்கு ஒப்பான ஒரு மகிமை உள்ள சரீரமாய் கர்த்தரை மாற்றுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா அவருடைய கிருபையை ப்ரோசஸ் பண்ணி கேட்பாருங்க. அதை மறுபடியும் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் எனக்கு தெரிந்த வசனம் தான், கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நல்ல போராட்டத்தை பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்காக வைக்கப்பட்ட போதும். என்ன போராட்டம் போராடினாரா?
இப்ப பவுல் எப்படி அவருடைய சரீரம் எப்படி இருக்குது? பலவீனமா இருக்குது. ஆனா அவர் பலவீனமான அந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு அவர் போராட்டத்தை நடத்தவே இல்லை. சொல்ல புரியுதா? நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள் என்று கத்த வைத்திருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சுற்றி இருக்கிறது. அப்ப தேவன் நம்மை என்ன செய்கிறாரு? ஒரு ஓட்டத்திற்காக நம்மளை வைத்திருக்கிற அந்த ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓடும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். பவுல் பாருங்க, அவருடைய பலவீனத்தை காட்டி, ஆண்டவரே நான் உங்களிடத்துல ஜெபம் பண்ணினேன், நான் இந்த பலவீனத்தை மாற்றும்படி நான் அவரை வேண்டிக் கொண்டேன், ஆனா நீ இந்த பலவீனத்தை மாற்றவே இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் இந்த பலவீனத்தை குறித்து தேவனிடத்தில் குறை கூறவே இல்லை. அவர் ஓட்டம், ஐயோ என்னால முழுசா ஓட முடியாது, எனக்கு இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, இந்த கஷ்டமா இருக்குது, சரீரம் பலவீனமா இருக்குது, ஐயோ இந்த பலவீனமான சரீரத்தோட எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும், நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேனே, நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறேன், நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளும் தேவ சமூகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் முறுமுறுக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட கேள்விகளையும் அவன் வைக்கவில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கிருபை அவளுக்குள்ள பரிபூரணமா விளங்கினதுனால அவனுடைய ஓட்டம் நல்ல போராட்டமாய் முடிந்தது. இந்த பலவீனம், உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் உங்க ஓட்டத்தை பாதியில முடிக்காது. கவலைப்படாதீங்க. ஒரு நாளும் உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை இந்த பலவீனம் பாதியில முடிக்காது. நல்ல போராட்டம் போராடும்படியான கிருபைய இந்த தெய்வ கிருபை நமக்கு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த பலவீனம் எனக்கு ஏதாவது ஒரு தீமையை விளைவித்து விடுமோ, என் வாழ்க்கை எதிர்காலத்தில் பிரச்சனை ஆகிடுமோ, என் பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை பார்க்க முடியாம போயிருமோ, ஏதாவது ஒரு ஆபத்து எனக்கு நேரிடுமோ அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்க. எனக்கு தெரியல, கர்த்தர் ஆவியானவர் சொல்ல அப்படி ஒன்றும் சம்பவிக்காது. நீ நல்ல போராடுவாங்க. உன் ஓட்டத்தை கடைசி வரையிலும் கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாட்கள் எழுதப்பட்டது வரையிலும் ஒரு புள்ளி தொழிலாம நீ ஓடுவார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன நான் ஓட்டத்தை பாதியில முடிக்கல. எப்படி முடிச்சாரு? முழுசா முடிச்சாரு. நம்ம சிலையில பலவீனம் வரும்போது ஒரு சின்ன பயம் வருது இல்லையா? ஒரு சுகவீனம் வரும்போது ஐயோ இன்னும் எவ்வளவு நாளா வண்டி ஓடுன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வருது இல்லையா? ஆனா பாருங்க, கர்த்தருடைய கிருபையை சுதந்திரித்துக் கொண்ட ஒரு தேவ மனுஷனுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா கடைசி வரையிலும் ஓட்டத்தை ஓடி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். அது எப்படிப்பட்ட போராட்டம்னா நல்ல கிருபையில ஓடுறவனுக்கு போராட்டம். என்ன போராட்டம் சொல்லுங்க. அவர் கிருபை, தேவனுடைய கிருபை பவுலுக்குள்ள பரிபூரணமாய் விளங்கினதுனால அவருடைய போராட்டம் எப்படி மாறுது? நல்ல போராட்டமாய் மாறுகிறது. அவன் கிருபையோட ஓடுறவருக்கு போராட்டம் எப்பவுமே நல்ல போராட்டம். அவன் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை பாதியில முடிக்கல, ஓட்டத்தை ஃபுல்லா கர்த்தர் தனக்கு நியமித்திருந்த நாள் வரையிலும். அடுத்து என்ன பண்ணானா, விசுவாசத்தை, ரொம்ப முக்கியங்க, ஆவியில ஆரம்பிச்ச நிறைய பேர் இன்னைக்கு ஓட்டத்தை எங்க முடிக்கிறாங்க? மாம்சத்துல முடிக்கிறாங்க. ஆவியில ஓட ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ஓட்டம் எங்க முடியுதுன்னா உலகத்துக்குள்ள முடியுது. நெருக்கம் வரும் பொழுது, பாடு வரும் பொழுது, நிந்தை வரும் பொழுது இவங்க ஓட்டம் எங்க போய் முடியுது? உலகத்துக்குள்ள முடியுது. ஆனா இங்க ஒரு ஓடுறான், பலவீனத்தோடு கூட ஓடுறான். ஆனா பலவீனத்தை எதை சுமந்து ஓடுறான்னா கிறிஸ்துவின் கிருபையை சுமந்து ஓடுறான். யாரை சுமந்து ஓடுறான்? கிறிஸ்துவனுடைய கிருபையை சுமந்து ஓடுகிறான். அந்த கிருபையை சுமந்து ஓடணும்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னா விசுவாசத்தின் ஆவி இருக்கு. கிருபை வெறும் வார்த்தை அல்ல, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. புரியுதா? நான் கிருபை எடுக்கிறேன் சொல்லிட்டு போறதுனால இந்த கிருபை வெறும் வார்த்தையாக இருக்குமே தவிர, எவன் ஒரு விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் ஓடுகிறானோ அவனுக்கு கூட யாரு டிராவல் பண்ணானா? கிறிஸ்துவினுடைய கிருபை டிராவல் பண்ணும். அவன் சொல்லுவான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன்னா என் பலவீனம் ஒண்ணும் என் போராட்டத்தை நடத்தாது, என் ஓட்டத்தை நடத்தாது, என் விசுவாசத்தையும் முடிக்க முடியாது. மாறாக எனக்கான நீதியின் கிரீடத்தை சுமந்து செல்லும்படியது அந்த கிருபை தனக்குள்ள பரிபூர்ணமாய் இருக்கு. இப்படிதான் யாருக்குள்ள கிருபை வேலை செய்தது? பவுலுக்குள்ள வேலை செய்தது. விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருந்ததுனால அந்த முழு கிருபையை சுதந்திரித்துக் கொண்டான்.
அவன் ஜெபிக்கிறான், விசுவாசத்தை ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறான். விசுவாசத்தை எழுந்திருக்கிறபடியே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை உள்ளே நடக்கிறான், விசுவாசத்தை நடக்கிறான், விசுவாசத்தை தரிசித்து நடக்கிறான். அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவனா இருந்து அந்த ஓடுகிற பாதையில அவன் எதை பெற்றுக்கொண்டான்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையை பரிபூரணமா பெற்றுக்கொண்டான். அவன் கர்த்தருடைய கிருபை நம்மளுடைய பலவீனத்துல போதும், அது பரிபூரணமாய் விளங்கணும் அப்படின்னா முதல்ல கிறிஸ்து இயேசுவிலுள்ள விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்காங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்க? அவருடைய அன்பை பற்றி பேசுறாரு. யாருடைய அன்பு? கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை பற்றி பேசுறாரு. இப்ப திரும்ப 2 கொரிந்தியர் வந்தீங்கன்னா அன்பை பற்றி பேசுறா பாருங்க. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் எப்படி ஏவுறது? நெருக்கி ஏவுகிறதுனால. அப்படின்னா கிறிஸ்து எல்லாருக்கும் மரிச்சிருக்கிறாரு, எல்லாரும் ரட்சிப்படையும்படி மரித்திருக்கிறார்கள். அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார். எபேசியர்ல வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் தான் எழுதுறாரு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பற்றி எழுதுறாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி கிருபை கொண்டு தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சித்தார், உலகத்தில் இருந்து அவரை வேறுபடுத்தி பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இதையெல்லாம் பார்த்த பிறகு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பலவீனத்திலையும் அந்த ஊழியத்திற்கு அவனை எது நெருக்கியதுன்னா இந்த தேவனுடைய அன்பு. அப்ப தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யாது? பெருசா தெரியவே செய்யாது. அதனால ரோமர் எழுதினாரு, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை யார்? இது மனுஷனா? இல்ல. அவர் எழுதுறாரு, இந்த பாடுகள், இந்த நிந்தைகள், இந்த அவமானங்கள். ஒவ்வொரு நாளும் பவுலுக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற பலவீனத்தை என்ன செய்ய முடியல, ஓடுவதற்கு பலன் இல்ல. கொஞ்சம் உட்கார்ந்து தான் நல்லா இருக்கும் போல இருக்கு, நல்லா படுத்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. ஆனா அந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டிய, ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்திலையும் அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன வருதுன்னா தேவனுடைய அன்பு அவனை நெருக்கியது. தேவனுடைய அன்பு நெருக்கியவனால அந்த அன்பினால என்ன விளங்குதுன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவினுடைய பரிபூரண கிருபையை அவன் சுதந்திரிக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை நெருக்கி ஏவுகிறதோ, கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு நமக்குள்ள இருதயத்துக்குள்ள கிரியை செய்து கிறிஸ்துவின் அன்பு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உந்தி தள்ளுகிறதோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவினுடைய கிருபை நம்மிடத்துல பரிபூரணமாய் பெருக ஆரம்பிக்கும். புரியுதா? முதல்ல விசுவாசத்தின் ஆவியை உடையவனாய் இருந்து கிருபையை பரிபூரணமாய் பெற்றுக் கொண்டான். இரண்டாவது தேவன் மேல உள்ள அன்பை வச்சதுனால ஏன் என்ன பண்றான்? ஜனங்கள் மேல உள்ள அந்த ஆத்தும பாரம், ஆத்தும தான். இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், இவன் விசுவாசத்தை பெற்றுட்டான். இவனுக்கு தெரியும் நல்ல போராட்டம் போராடியாச்சு, ஓட்டத்தை முடிச்சாச்சு, நம்ம நல்லபடியா ஓடுறோங்கிற நம்பிக்கையா கொண்டு அவனுக்கு உண்டு. ஆனா அதையும் பெற்றுட்டு அவனால வீட்டுல நிம்மதியா ஓய்வு எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள கிரியை செய்கிற ஒரு அன்பு. எத்தனையோ ஜனங்கள் இந்த அன்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, அந்த அன்புக்காக அவன் ஓடுவதற்காக பிரயாசப்பட்ட பிரயாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த கிருபை அவனுக்கு பயங்கரமா பெருக ஆரம்பித்து விட்டது. அப்ப இந்த 2 காரியமும் தான் பவுலுக்குள்ள எதை கொண்டதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய கிருபையை பரிபூரணமா கொண்டு. இப்ப நீங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அப்படி பாத்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசிங்க வேணுமா? அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும்
எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். எப்படி விளங்க பண்ணினான்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பாடுகளும் துக்கங்களும் எப்படி இவனை விளங்க பண்ணுச்சுன்னா, இவன் ரொம்ப ஹெல்த்தியான ஆள் இல்லை. இவன் ரொம்ப வாட்ட சாட்டமா இருந்து ஊழி செய்யும்படி அங்க நிற்கிற ஒரு பயில்வானோ அல்லது உடல் கூறு பெற்றவனும் அல்ல. அவன் பலவீனப்பட்டவன். இந்த எல்லாவற்றையும் என்ன சொல்றான்னா, அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இன்னொரு காட்டுல பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 14, 2 கொரிந்தியர் 11:24. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டு. எத்தனை தரம் அடிக்கப்பட்டாரு? எத்தனை தரம்? அப்ப எத்தனை அடி மொத்தம்? 5 into 39, 40 into 5, 200 இல்லையா? அப்ப அது எவ்வளவு குறைக்கணும்? 5 குறைக்கணும். எவ்வளவு வரும்? அவ்வளவு தரம் பலத்தினாலும் அடிக்கப்படல. எப்படிதான் அடிக்கப்பட்டான்? சரீரம் அவ்வளவு பலவீனத்தில் இருக்குது. எழும்பி நடப்பதற்கு பலன் இல்லை. ஒரு பக்கம் வயிற்றுல தன்னை குத்தும் ஒரு முள் என்று சொல்லி அழைக்கப்பட ஒரு சாத்தானுடைய ஒரு தூதன் இருக்கிறான். பலவீனப்பட்டு மிகவும் கொடியவனா இருந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் பவுலை எது நெருக்கி ஏமிச்சுன்னா, தேவனுடைய அன்பு. அவன் தேவனுடைய கிருபையை பெற்றவனால இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பலவீனத்தின் நிமித்தமா சோர்ந்து போகக்கூடாது. சொன்னேன், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த தலைவலி, இந்த முதுவலி, இந்த கை கால் வலி ஒன்றும் உங்களை தேவனுடைய அந்த அன்பில் இருந்து பிரிக்கவே என்னால் முடியல. கொஞ்சம் வேலை வாசிக்க முடியல, என்னால் செபிக்க முடியல, என்னால் கொஞ்சம் தூங்காம இருக்க முடியல, ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா கிருபை உங்களை நெருக்கியவும், தேவனுடைய அன்பு உங்களை நெருக்கியவும். அதுக்கு யாரு சாட்சினா அப்போஸ்தலனாகிய பவுல். நான் நிறைய இடத்துல ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கு வேற யாரையுமே எடுத்துக்காட்டா பேச முடியல. ஆனா இந்த வார்த்தைக்கு என் பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும்னு விளங்க பண்ணினது யாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா பவுல். அவன் தான் அவ்வளவு கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் அடிக்கப்படுவதற்கும் தன்னை அது அடுத்த வருஷம் வாசிங்க. சொல்லுங்க. 25. 3 தரம் விலாறுகளால் அடிபட்டு, 1 தரம் கல்லறிந்து, 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்து, கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், விமானத்திலும் இருந்தேன். அல்லேலூயா. இவ்வளவு பாடும் பட்டார் இல்லையா? எதனால அவரை தாங்கி இருக்க முடியுது? அந்த வார்த்தைகளுடைய பதில் தான் இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டத்துல எல்லாம் இவரால இன்னும் தன்னை தாக்கு பிடிக்க முடிஞ்சுன்னா, இந்த சரீரத்துல இவ்வளவு அடி, வேதனை, அவமான, நிந்தை, பாடு எல்லாத்தையும் சுமந்து இவரால கர்த்தருக்காக நிற்க முடிஞ்சுன்னா ஒன்னே ஒண்ணுதான் சாட்சி, கர்த்தருடைய கிருபை அவருக்குள்ள பரிபூரணமா பெறுகிறது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இங்கே எழுதப்பட்ட ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துனா அவனை நிற்க முடியும் நினைக்கிறீங்க? முடியும் நினைக்கிறீங்க? இல்ல இல்லையா? நம்ம போன வாரம் பார்த்தோம், அந்த வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் பொழுது பிசாசானவன் விதை எடுத்துட்டு போயிடுறான். உலகத்தினுடைய கவலையும் நெருக்கமும் அவனை நெருக்கி ஏவுவதனால முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் அப்படியே உடைஞ்சு போயிடுறான். ஆனா இங்க பாருங்க, ஒருத்தர் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபைகளுக்குள்ள வளர்கிறதுனால இதுல கொடுக்கப்பட்ட ஒரு பாடுமே
அவனுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவன் கர்த்தருக்காக போற ஊழியத்தின் பாதையும் ஒரு இடத்தையும் தடை செய்யவே முடியவே இல்லை. ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய கிருபைக்கு அவ்வளவு வல்லமை. விளங்குதா? உங்க பலவீனத்துல எவ்வளவு கொடிய பலவீனம் உங்களை ஆளு வச்சுதாலும் சரி, நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், விசுவாசத்தின் ஆவியை உடையவளாய் நீங்க மாறுங்க. அந்த பலவீனத்துல கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ள விளங்குறத நீங்க பாப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொன்னேன் எவ்வளவு கொடிய வேதனை. இந்த இடத்தை இவன் சொல்லப்பட்ட இந்த ஊழிய பிரயாணத்தினுடைய எந்த காரியத்தையும் நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியுமா? பசி, பட்டினி, குளிர், நிர்வாணம், சகோதரர்களால் வந்த காரியம், குடும்பத்தினால வந்த காரியம், சொந்த ஜனங்களால வந்த, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே யாராவது நம்ம என்ன சொன்னா என்ன பண்றோம்? உடைஞ்சு போறோமா இல்லையா? நம்ம கூட இருக்கிற யாராவது ஒரு அவமானமான ஒரு சின்ன வார்த்தையை நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவு உடைந்து போகுது. ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கே நம்முடைய இருதயம் உடையும்னா இவ்வளவு மிகப்பெரியதான ஆபத்துகளையும் ஒருத்தனால தாங்கி நின்று அவன் ஊழியத்தை நிறைவேற்றி போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சு விசுவாசத்தை காத்துக் கொள்கிறானா, நிச்சயமா அது அவனுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிருபையினால. ஒன்றே ஒன்றுதான் சாட்சி, எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவனுடைய கிருபையை ஓடுகிறவர், கிறிஸ்துவனுடைய கிருபையை சுமந்து ஓடுகிறவனால ஒரு நாளும் எந்த பலவீனமும் அவனை விசுவாசத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக நம்ம அனுதினமும் இந்த பாயிண்ட் நம்ம ஆர்டர் பண்ணணும். எத்தனை பேர் ஆட் பண்ணிங்கன்னு தெரியல. அநேக செய்திகள் சொல்ற நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த ஞானத்தை எத்தனை பேருக்கா ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியல. இதையும் ஜெபத்தில் ஆட் பண்ணுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக என்னை மாற்றுங்க. என் பலவீனத்துல கிருபை பெருகட்டும். அந்த கிருபையில என் பலவீனத்தை குறிச்சு நான் மேன்மை பாராட்டுறேன். சத்துரு சொல்லுவான், உன்னால எழும்ப முடியாதுன்னு சொல்லுவான், உன்னால ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லுவான், நீ காலையில தூங்குன்னு சொல்லுவான். உன் பலவீனத்தை குறிச்சு அவன் சொல்லிட்டு நீ சொல்லணும், இந்த பலவீனத்தை குறிச்சு நான் மேன்மை பாராட்டுவேன். இதன் நிமித்தமாய் என்னோட ஓட்டத்தையோ என் விசுவாசத்தையோ ஒன்றும் கழிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் விசுவாசத்தின் ஆவியை உடையவளாய் கிருபையில பரிபூரணமாய். இரண்டாவது காரியம், வெள்ளம் எப்படி அவனுக்குள்ள விளங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் தெரிந்த வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்ன. அதை விசுவாசம் தான். இவ பிலிப்பிய சபைக்கு எழுதுனா, பிலிப்பிய சபையுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். அவர் எப்படி எழுதுறாரு? சிறைசாலையில இருந்து இந்த கடிதத்தை எழுதுறாரு. அப்படி எழுதும்போது சொல்றாரு, இந்த எல்லாவற்றையும் இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. இந்த பலன் எங்க வந்தது? எங்க வந்தது? ஆண்டவருடைய ஜெபத்தில கொடுத்த பதில். அவன் ஜெபிக்கிறான் இல்லையா? என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவர் எப்படியாவது என்னை விட்டு நீக்கி விடும்படி வேண்டி கொடுக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு பலனை தருகிறேன், ஒரு பரிபூரணமான பலனை தருகிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த பலனை பெற்றுக்கொண்டனால்தான் இங்க எழுதுறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருப்பதனால எல்லாவற்றையும் செய்ய. சொல்லுங்க, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த எல்லாவற்றையும், எந்த எல்லாவற்றையும்? அதுக்கு முந்தின வசனம், அதுக்கு பதில் பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணப்படவும், குறைபடவும் போதிக்கப்படும். பிலிப்பிய சபை எழுதுறாரு, நீங்க என்ன பற்றி கவலைப்படாதீங்க. நான் இப்ப சிறைசாலையில் இருக்கிறதுனால என் கட்டுகள் உங்களுடைய விசுவாசத்தை தாழ்த்திவிடக்கூடாது. நான் கட்டப்பட்டிருக்கேன். யாருக்காக? கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த கட்டுகள் ஒன்றும் பெருசு இல்ல. நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கட்டுகள் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு உண்டான கட்டுகள் என்று சொல்லி புரிந்து கொண்டால் போதும். நான் இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் செய்ய ஒரு பலனை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன பலன் தந்திருக்காருன்னா, இப்ப நான் எங்க இருக்கிறேன்? சிறைசாலையில் இருக்கிறேன். ஆனா எனக்கு மேலே இருக்க தெரியும், சிறைசாலையில் இருக்கிறேன். உயர்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்ப தாழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல எனக்கு யார் பலனை தர்ற? இப்ப நிறைய பேருக்கு
நல்லா உயர்ந்திருக்க தெரியும், நல்ல செழிப்பா வாழ்ந்த சில குடும்பங்கள் அவர்கள் வறுமைக்குள்ள போகும் பொழுது என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சூசைட் பண்ணிடுவாங்க. ஏன்? அவங்களால இப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கைய சொசைட்டி முன்னாடி வாழ முடியாது. பசியில பட்டினியில பிள்ளைகள் நல்ல புஷ்டியான ஆகாரங்களை புசித்துக் கொள்ளும் பிள்ளைகள் தன்னுடைய கண்கள் முன்பாக ஆகாரம் இல்லாமல் பசியா இருக்கும் பொழுது இதை யாருனால சகித்துக் கொள்ள முடியாதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உயர்ந்து இருந்தவனால சகித்துக் கொள்ள முடியாது. ஆமென். பரிபூரணப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த சில குடும்பங்கள் திடீர்னு என்று சொல்லி கீழே வரும் பொழுது அவங்களால அதை சகித்துக் கொள்ள முடியாது. என்ன காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்துவை பற்றிய அறிவும் கிறிஸ்துவனுடைய பலனும் அவங்களுக்குள்ள இல்லாதனால. நான் பவுல் எழுதுறாரு, நான் அப்படி ஒன்றும் போதிக்கப்படல, எனக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவினால ஒரு பலனை வச்சிருக்கிறாரு. என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்ப பசியா இருக்கவும் தெரியும், எனக்கு பட்டினியா இருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்து இருக்கவும் தெரியும். எல்லா இடத்திலையும் நான் எப்படியாயினும் வாழ்வதற்காக கிறிஸ்துவனுடைய பலன் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவனுடைய பலனை நம்ம பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொண்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? கிறிஸ்துவுக்கு சாட்சியா. ஒருவேளை வேலை இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், வீட்டுல எல்லா பினான்சியல் எல்லாம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், வீட்டுல சாப்பாடு இருக்கலாம், சாப்பாடு இல்லாம இருக்கலாம், நம்ம விரும்புகிற நன்மை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா இவை ஒன்றும் என்னை எங்க விட்டு விளக்காதுன்னா தேவனுடைய அனுபவம். என்ன காரணம் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பலனை தந்திருக்காரு. என்ன பலன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறாரியா, அந்த கிறிஸ்துவனுடைய பலன் எனக்குள்ள பரிபூர்ணமாய் இருக்கிறதுனால எனக்கு எல்லா சூழ்நிலையும் சமாளித்து கர்த்தருக்காக நிற்பதற்கான ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும். இதான் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற கிருபையிலையும் கிறிஸ்துவனுடைய பலத்திலையும் ஒரு பகுதி. அந்த பலத்துல தான் அவன் தன்னுடைய முழு ஊழிய பிரயாணத்திலையும் ஒரு இடத்துல கூட சோர்ந்து போகாமல் முழு ஊழியத்தையும் அவர் செய்து முடித்ததாய் எழுதியிருக்கிறார். அதே பவுல் தீமோத்தேயுக்கு மறுபடியும் 2 தீமோத்தேயு வாசித்தீங்க 4வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க எழுத பாருங்க. 14வது அதிகாரம் 17வது துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தி என்ன என்னச்சுதா பலப்படுத்தினா. எதுக்கு பலப்படுத்தினா? பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட தனக்கு இல்ல, பலன் இல்ல. நம்ம எல்லாம் அப்போஸ்தலர்களை படிச்சீங்க, போக இடங்கள்லாம் கல்லெடுத்து தெரிகிறாங்க, யூதர்கள் இதெல்லாம் இருக்கிறாங்க, மரித்து போனான்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டாங்க, அவன் இந்த இடத்துக்கு வரவே கூடாது சொல்றாங்க, மக்கள் தேசத்துக்கு வரக்கூடாது சொல்றாங்க, சபையை விட்டு விரட்டுறாங்க, சபையில் இருக்கிற ஜனங்களை விட்டு எழும்புறாங்க, கொரிந்தியர் படிக்கும் பொழுது அவனை விட்டு விலகி ஓடுறாங்க, கள்ள அப்போஸ்தலர்கள்லாம் பெயர் சொல்றாங்க. ஆனா எல்லா இடத்திலையும் சோர்ந்து போனாலும், எல்லா இடத்திலையும் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அவன் சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். சுத்தராமே சொல்லுவாங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்வார்? அவர் பலப்படுத்துகிறது. எங்க பலப்படுத்தினார்னா கர்த்தரோட ஊழியம் நிறைவேறதுக்காக மாத்திரமல்ல. அவர் சொல்றாரு, சிங்கத்தின் வாயிலிருந்து நமக்கு தானியம் மட்டும்தான் தெரியும், அதை யாரையும் சிங்கத்து வாயில காப்பாத்திருக்கிறாரு, அவரை கத்தை காப்பாத்திருக்கிறார். காரணம் கர்த்தருடைய பலன், கிறிஸ்துவனுடைய பலன் அவருக்குள்ள கிரியை செய்ததுனாலதான். நீங்க முழு நிறுவனங்களை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா அவன் அனுபவித்த துன்பங்கள், நாசமோசங்கள் எல்லா இடத்திலையும் சாதாரண ஒரு மனுஷனால இந்த ஊழியத்தை நிறைவேற்றவே முடியாது. சாதாரண மனுஷனால நிறைவேற்ற நிறைய பேர் கூட இருந்து போயிட்டாங்க, என்னையும் எம்பிரையும் போயிட்டாங்க, தேமாய் பிரபஞ்சத்து மேல ஆசை வச்சு போயிட்டான். சில இடத்துல ஷீராவுக்கு சண்டை நடக்குது, பர்ணமாவுக்கு கூட சில காரியங்கள் இருக்குது. மற்றபடி அவங்க கூட மத்தியா என்று சொல்லி 12வது சீசன் ஆட் பண்றாங்க. வரலாறு சொல்லும் போது எல்லாரும் பவுலை விட்டு போயிட்டாங்க. ஒருவரால் நிரந்தரமாக இந்த சூழலில் நிற்க முடியாத ஒரு காரியம். ஆனா கடைசி வரையிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பலவீனத்தோடு கூட தேவன் தனக்கு கொடுத்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு ஒரே ஒரு காரியம் தெரியுமா? கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலனும் அவனுக்குள்ள விளைந்திருந்தார். சபையில் அவங்க ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கிறிஸ்துவினுடைய கிருபையில நீங்க நடக்க பிரயாசப்படுங்க. அது வரும் கிருபைங்கிற வார்த்தையில வராது, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்புலையும் நம்ம பெருகும் பொழுதுதான் அந்த கிருபை நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கிறது. அது மாத்திரம் அந்த கிறிஸ்துவின் கிருபையும் மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய பலனையும் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த பலன் இருந்தா மட்டும்தான், ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த பலவீனம் வந்தாலும்
நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனத்தோடு ஓடுங்க எனக்கு தெரியல, எப்படி கஷ்டத்தோடு பாடுகள் ஓடுங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நிச்சயமா உங்களோட ஓட்டம் ஒரு நாளும் தடைபடாது, ஒரு விசுவாசம் ஒரு நாளும் தடைபடாது. உங்களுக்கான நீதியின் கிரீடத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்கிறது வரையிலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலனும் உங்களை வழிநடத்தும். சொன்ன கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர்தான் நல்லது. இந்த பலத்தோட நீங்க போங்க, கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இது தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்திலையும் அன்பிலையும் பெருகும். இது ரெண்டையும் நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நீங்களும் சொல்ல முடியும், இந்த பலவீனம் எனக்கு பெரிய கஷ்டமே இல்லை, இந்த பலவீனத்தை குறிச்சு நான் நேர்ந்துக்கலாம். உலகத்துல போய் சொன்னீங்கன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவோட பிள்ளைகளுக்கு பலவீனம் என்றைக்கு மேன்மையே. ஏன்னா இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் எனக்குள்ள விளங்குகிறது என்பதை அப்போஸ்தலன் பவுல் மாத்திரமல்ல நாமும் இந்த நாளிலே உணர்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்கலாம் தேவ சம்பந்த வேத புஸ்தகத்தை எடுத்து இந்த விசுவாசத்தின் ஆவிய ஆண்டவர் நமக்கு தரும்படியாக அந்த கிறிஸ்துவனுடைய பலத்தை நம்ம சுதந்திரித்து எல்லாரும் எழுந்திருந்தாங்க. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம வார்த்தையை சொல்லி நம்ம அர்ப்பணித்து முடிக்க போறோம். ஏன்னா இந்த கடைசி காலங்களில் நம்ம அநேக பேர் பலவீனங்களாக இருக்கிறோம். சில நேரங்கள் பலவீனங்களை அதிகமாக ஆழ்த்துறதுனால, சில நேரங்கள் பலவீனங்களை மிகவும் கஷ்டப்படுத்துறதுனால நம்மளால சில நேரங்கள் எழும்பி பிரகாசிக்கவே முடியவே இல்லை. ஆனால் இந்த நல்ல மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியார் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியபடியே கிறிஸ்துவனுடைய கிருபையை நம்மிட பெருகப்படுவாங்க. எல்லாம் வாய்ப்பு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தின் ஆவியை ஆண்டவரே எங்களுக்குள்ள பெருகப்படுகிறப்பா. விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள பெருக வேண்டுமே அப்பா. விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள பெருகணுமே. கிறிஸ்து இயேசு மேலுள்ள விசுவாசமும் கிறிஸ்து இயேசுள்ள அன்பும் ஆண்டவரே பரிபூரணமாய் ஒரு கிருபையை பவுலுக்குள்ள கொண்டு வந்தது போல அந்த பரிபூரணமான கிருபையை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நேரத்தில் ஒன்று கொடுக்கிறோம். ஆண்டவரே பலவீனத்தோடு கூட ஆண்டவரே சுகவீனத்தோடு கூட நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் தெய்வ சபையில் இருக்கிறோம்ப்பா. இந்த பலவீனங்களை குறித்து தெரியும், எனக்கு தெரியல. நீ பலவீனத்தோடு நிற்பீங்க, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே உடைய கிருபையும் பலத்தை எனக்கு வைங்கப்பா. உடைய கிருபையும் பலத்தை எனக்கு வைங்க ஆண்டவரே. நானும் அப்போ செய்யும் அவருடைய கூட ஆண்டவரே இந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட, இந்த பலவீனம் எனக்கு துக்கத்தை உண்டு பண்ணாதபடிக்கு, இந்த பலவீனம் எனக்குள்ள ஒரு தீமை உண்டு பண்ணாதபடிக்கு ஆண்டவரே நானும் அப்போ செய்யும் அவருடைய கூட நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவரே ஓட்டத்தை முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்ய ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபி ஆண்டவரே. என்னை ஆளுகை செய்கிற இந்த பலவீனம், என்னை ஆளுகை செய்கிற இந்த கை கால் முதுகுவலி எந்த பெயினா இருக்கணும் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே பலவீனத்தை தெய்வ சமுத்திரம் ஒப்புக்கொண்டு ஆண்டவரே இன்னைக்கு நீங்கப்பா நீங்க மேம்பட கொண்டு பேசிய வார்த்தை நீங்க தான் எங்களை பேசணும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை நீங்க தான் சொல்லி அனுப்பிடுவீங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு, இந்த வார்த்தை எனக்கு தான்ப்பா. இந்த பலவீனத்தை குறித்து நான் கொஞ்ச நாளாவே பயமா தான் வாழ்ந்துட்டு, இந்த பலவீனத்தை குறித்த சின்ன திகில் எனக்கு இருக்குது. இது எப்படி முடியும், என்னவா முடியும்? சில நேரங்களில் வேலைக்கு போகும் பொழுதும் நம்ம வேலையில் இருக்கும் பொழுதும் சரியாக மற்றவர்களை போல எனக்கு வேலை செய்ய முடியல. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த நேரத்தில் நீங்க பேசுகிற இந்த வார்த்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள அந்த கிருபையும் அந்த பலத்தையும் எனக்குள்ள வைங்கப்பா. எத்தனை சொல்றீங்க? கிறிஸ்துவுடைய கிருபையும் கிறிஸ்துவுடைய பலத்தையும் மேல வைங்கப்பா. இனி இந்த பலவீன உடைக்கவே கூடாது, வேண்டாப்பா. இனி இந்த பலவீனத்தை குறித்து நான் ஒரு நாள் பேசவே கூடாது. ஜெபிங்க, ஜெபிங்க, விசுவாசத்துல ஜெபிங்க, விசுவாசத்துல ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் கிரியை செய்வார். இதெல்லாம் பேசணும்னு எடுத்த வார்த்தை இல்லை, கர்த்தர் பேச சொன்ன வார்த்தை. இது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. இயேசுவே இந்த கிருபையை பெருக பண்ணுறப்பா. இந்த கிருபையை அவருடைய வாழ்க்கையில பெருக பண்ணது போல பெருக பண்ண நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எனக்கு தான் நீங்க பேசுகிற விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கிருபை பிள்ளைகளுக்கு பெருகட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அப்பா, நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே, நீங்க சொன்ன வசனம் அப்பா. அந்த வசனம் பொய்யா போகாதப்பா. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த கிருபையை பிள்ளைகளுக்குள்ள வைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இதயத்துக்குள்ள வைங்கப்பா. ரோத தலானா காதலாமா சகபாரா
வேதனைப்படுத்துகிற, அடிக்கடி சரீர பலவீனங்களை கொண்டு ஆண்டவரே சுமந்து போகப்படுகிற பொல்லாத பலவீனத்தினுடைய ஆவிகள் ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் ஆவிகளை தேவனாக இருந்து விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறபடி என்று எழுதப்பட்ட வார்த்தையை போல நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுதே விலகுவதாக. ஒரு நாள் கூட இனி இந்த பலவீனத்தை குறிச்ச ஒரு வருத்தம், இந்த பலவீனத்தை குறிச்ச ஒரு வேதனை உங்களுக்கு உண்டாகக்கூடாது. உன் வேதனை நீங்க சுகமாயின்னு சொன்னீங்களா? பிள்ளைகளை பார்த்து நான் பேசுறப்பா, பிள்ளைகளுடைய வேதனைகள் நீங்கி இப்பவே சுகமாக வந்தாங்க. பிள்ளைகளுடைய வேதனைகள் நீங்கி இப்பவே சுகமடைவார்களாக. பிள்ளைகள் இப்பவே சுகமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தினுடைய கிரியைகள் ஒளிவதாக ஆண்டவரே. நரம்புகள், எலும்புகள், தசைகள், நார்கள் ஆண்டவரை காயப்படுத்துகிற பொல்லாத பலவீனத்தினுடைய ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. இனி பலவீனம் அப்படிங்கிற வார்த்தை நான் கேள்விப்படவில்லை. விசுவாசிக்கிறோம் எழுப்பி நாங்கள் ஓடக்கிழமை செய்யப்பா. இவ்வளவு கிருபை பவுலுக்குள்ள பெருகிறனால தானே ஆண்டவரே, எவ்வளவோ பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் அவமானங்கள் நிந்தைகளிலும் அவர் தைரியமா ஓடினாரே அப்பா. அந்த பலனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம், சுதந்திரித்துக் கொள்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. கிருபையால் நினை நிற்கிறோ, உம் கிருபையால் நினை நிற்கிறோ, கிருபையால் நினை நிற்கிறோ, உம் கிருபையால் நினை நிற்கிறோ. கிருபை, 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 கிருபையால் நினை நிற்கிறோ, உம் கிருபையால் நினை நிற்கிறோ. சத்தமாய் பாடுமா? கிருபையால், கிருபையால் நினை நிற்கிறோ. கிருபையால், கிருபையால் நினை நிற்கிறோ, உம் கிருபையால் நினை நிற்கிறோ. கிருபை, 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 கிருபையால் நாம் எழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர்கள் உடைய செட்டைகளின் நிலையிலே வந்து அடைந்தார். நீ சொல்லி அனுப்பின வார்த்தையை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு சொல்லு. உடைய கிருபையும் கிறிஸ்துவனுடைய பலனும் எங்களை அதிகமாய் நெருக்கியதற்காக ஸ்தோத்திரம். பவுல் சொல்வது போல பலவீனத்தை குறித்து மேலே பாராட்டுகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய பலன் எனக்குள்ள விளங்குகிறது என்பதை இந்த பலவீனங்களை காண்பிப்பதற்காக ஆண்டவர் இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலை போல இதில் ஆசிரியப்பட்ட ராத்திரி வேளையில் சபையாய் இந்த வார்த்தைகளுக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாய் இந்த வார்த்தைகளை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இனி ஒரு நாளும் இந்த பலவீனம் என்கிற வார்த்தை எங்களுடைய சரீரங்களை ஆளுகை செய்யாதிருப்பதாக ஆண்டவரே தேவன் தம்முடைய வல்லமையின்படி கிறிஸ்துவை எழுப்பினது போல அந்த கிறிஸ்துவை கொண்டு எங்களையும் எழுப்பி உங்களுடனே கூட நிறுத்துவார் என்பதில் விசுவாசத்தை உடையவராகிய அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவராக இருந்து என் பலவீனத்தெல்லாம் விலக்கி கர்த்தர் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் இடைக்கட்டினீர் என்கிறதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு கூட அந்த சுகத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அப்போ அதற்காக நன்றி ராஜா. அப்படியே கர்த்தரை அனுப்புகிறார். தெய்வமே, இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். போக்கை வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் பொறுப்படுத்துகிறார். விசேஷமாக ஆண்டவரே எக்ஸ் தேர்வுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நல்ல ஞான புத்தி கிருபை கொடுத்து பிள்ளைகள் எழுதுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். யுத்த கொடைகளை பொதுவாய் எங்களை மறைத்துக் கொள்வதாக பாதுகாத்துக் கொள்ளும் பிள்ளைகளை கர்த்தருடைய
கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கிறது. துதியும் கனமும் மகிமை எல்லா பக்கம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பரியந்தம் சகல பரிசுத்தவான்களோடும் சபையோடும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.